வெல்கம் டு ஆர்கே சிஓசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை நான் போய் எப்படி கைஸ் அட்டாக் பண்ணுறது நீங்களே பாருங்கள். இப்படி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி விடுங்க, எனக்கு பைசா எனக்கு மெடல் கிடைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது, மற்றவங்களுக்கு கிடச்சிட்டு போகுது. ஓகே கைஸ், ஒன்றும் இல்லை, என்னடா அமைதியாகவே இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரே வெறுப்பாயிடுச்சு கைஸ். இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடும் போலையே. சரி என்னைக்கோ, ஓ மை காட், என்கிட்ட இப்போ இவங்க தான் இருக்காங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா இவனை க்ளோஸ் பண்ணிட்டு அவனுக்கு வரணும். கரெக்டாக முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். வில் ட்ரை. ஒன்றும் இல்லை, ரெண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் என் பிரதர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் மைனர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் மைனர் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அட்டாக்கில் பார்ப்போம். இன்னும் 1 minute 38 seconds இருக்குது. ஓகே, 95%. இப்போ பார்த்தோன்னா அச்சோ தெரியாமல் இந்த இடத்துல ஜம்பிங் ஸ்பீலை போட்டேன். பட் ஜம்பிங் ஸ்பீல் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறதில்ல தான், இது எப்படி 0 ஆகிடும் ஐ தாட். பட் தெரியல, பார்ப்போம். வேறு எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், இங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஒரு ஷாட் கிளியர் பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஷாட் முடிஞ்சிருச்சு. ஓ மை காட் காய்ஸ், இன்னும் 1 minute இருக்குது. அங்கேருந்து இந்த எண்டுக்கு வருவானா 1 minute? வீடியோவே ஸ்பாயில் ஆகிடுமே. ஆஹா, நடுவில் 2 ரேக் ஸ்பெல் இருக்குது. ஸோ அதனால் ஹை ஸ்பீடு கொடுக்குன்னு நினைக்கிறேன். மை காட், வா 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 ஃபாஸ்ட்டாக வா ஃபாஸ்ட்டாக வா ஃபாஸ்ட்டாக வா. உங்களுக்கே கடுப்பாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. எனிகோ கைஸ், மைனரை யூஸ் பண்ணி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். பட் எனக்கு இப்படி தான் அட்டாக் பண்ண தெரியும். மைனரை யூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆனால் என்னை திட்டாதீங்க, ஓகேவா? ஸோ இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது, 27 செகண்ட் தான் இருக்குது. 0 ஆகிடுமான்னு தெரியலையே. இதில் 2 ஜெயிண்ட் இருக்கான். ஜெயிண்ட்டுக்கு இவனுக்கும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் பாய்ஸ், 100% எடுத்தாச்சு. ஓகே, 100% எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரைடுக்கு போகணும். ஆனால் போக முடியுமான்னு தெரியலையே. காய்ஸ் முடிஞ்சிருச்சு காய்ஸ். நான் எதனை போய் அட்டாக் பண்ணது? ரைடு அட்டாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரைடு. என்ன காய்ஸ், பயமாகிடுச்சு காய்ஸ் எனக்கு. ஓகே, இன்னும் 2 ரைடு இருக்குது. இன்னும் 17 மணி நேரத்தில் முடிக்கணும். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு பிரதர் என்கிட்ட ஒரே 2 ஷாட்டில் முடிச்சிடலான்னு சொன்னார். ஸோ 11,000 இருக்கிறது இது ஒன்று தான். நான் அதை தான் அட்டாக் பண்ண போகிறேன். வேறு எதுவும் 11,000 இருக்கான்னு பார்க்குறேன். இதெல்லாம் 9,000 இருக்குது. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா பேஸை பொறுத்தான் இருக்குது. நீங்கள் மைனரும் யூஸ் பண்ணணுன்னா இது பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏர் அட்டாக். இது எல்லாமே ஏர் அண்ட் கிரவுண்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஸோ இங்கே மைனர் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே, இந்த இடத்துல மைனர் போடலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மைனர் ஃபுல்லாக கிரவுண்டு. மைனர் அட்டாக் கூட வேறு ஒன்று யூஸ் பண்ணணும். பட் ஆனால் சம்டைம் மைனஸ் ஃபெயில் ஆகிடும் சம்டைம்ஸ். பட் அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன். 100% வந்தால் ஓகே ட்ரை பண்ணலாம். எடிட் ஆர்மி போட்டு இது ஃபுல்லாக கிரவுண்ட் அட்டாக்கில் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஏரில் கொண்டு போகலாமா? இது ஃபுல்லாக ஏர் அட்டாக் இருக்குது. ஸோ அதனால் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எடிட் ஆர்மி போட்டு அதுவும் 11,000 வருது. அதில் ஒரு 3,000 கிடச்சிருச்சு. ஸோ அதனால் எடிட் ஆர்மி போட்டு நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இதெல்லாம் இருக்குது. சூப்பர் மைனர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காப்புல. எத்தனை அதை யூஸ் பண்ணலாம்? 7, 8, 9, 10 யூஸ் பண்ணலாம். 10 யூஸ் பண்ண வேண்டாம், 8 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏர் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஹாக் ரைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆக்ரேட் இல்லாட்டி ஒரு பிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பெக்காவும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஈஸியாக அடிச்சிடுவானுங்க. மேபி இது வேணால் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டு நோன் ஈஸி மேனர், சரி ஒரு ஹாக்ரைடர் வேணும், ஹாக்ரைடர் 2 யூஸ் பண்ணிக்கலாம், 2 இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து இது என்னது ஃப்ரோஸ்ட் ஃப்ரீ ஸ்பெல்லு, இது என்னது லைட்டிங் ஸ்பெல்லு. ஸோ ஃப்ரோஸ்ட் ஸ்பெல்லு தான் நமக்கு தேவைப்படும். இது என்னது கிரான்வேட் சீரியஸ்லி ஸ்பூக்கி மேஜிக் அலோஸ் தி ஸ்பெல் ரெய்சிங் ஃபேலன். ஸோ ஐ திங்க் இது ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜம்பிங் கூட தேவையில்லை. ஓகே, இது ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டிங்கு இதுக்கு பதிலாக ரேக் யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டி 2 ஃப்ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, 2 ஃப்ரோஸு ஒரு லைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாமா, ஒரு ஜம்பிங் யூஸ் பண்ணிப்போமா, ஒரு ஜம்பிங் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஜம்பிங் எங்கேயுமே தேவைப்படாது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஒரு வேளை தேவைப்பட்டா. ஓகே காய்ஸ், இப்போ அட்டாக் பண்ண போகிறோம். பிரதர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா இது எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இவனை இறக்கி விட்டு அடுத்தது ஹாக் ரைட்ரு, இங்கேயும் ஹாக் ரைட்ரு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே மைனர் யூஸ் பண்ணும்போது எதெல்லாம் கிரவுண்டில் அடிக்குமோ அங்கெல்லாம் ஃப்ரோஷனு. அதுக்கப்புறம் ஒரு ஜம்பிங்கு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு இது பார்ப்போம். மைனரை யூஸ் பண்ணி மைனர் என்ன வேலை பார்க்குறாங்கன்ட்டு மைனரை தான் ஃபுல்லாக இறக்கி விட்ருக்கேன் காய்ஸ். ஓகே, ஐ தாட் 50% எடுத்துட்டான், ஆனால் ஃபுல்லாக எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். மைனர் ப்ரோ 2 அட்டாக்கில் முடிஞ்சிருந்தான், ஆனால் எனக்கு அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தெரியல ப்ரோ, சாரி ப்ரோ. ஓகே, எனக்கோ நான் ஃபஸ்ட்டு இதில் எப்போவுமே 46% எடுக்க மாட்டேன், நான் 46% எடுத்துட்டேன். நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். ஓகேவா? 2வது அட்டாக் போகிறேன். சேம் தான், வேறு எதுவும் யூஸ் பண்ணலை. மேபி இந்த முறை வந்து எடிட் ஆர்மி கொடுத்து லைட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா போன முறை அதை யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக தான் போச்சு. ஓகேவா? நான் லைட்டிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த முறை இன்னும் பக்கத்தில் கொண்டு போய் இறக்குறேன். ஓகே, ஃப்ரோசன் ஸ்பெல்லு, இங்கேயும் ஃப்ரோசன் ஸ்பெல்லு, இங்கேயும் ஃப்ரோசன் ஸ்பெல்லு, ஃபுல்லாக ராக்கெட்டு, இவன் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக இது மைனர் ஃபுல்லாக இருக்கிறேன். ஸோ ஃப்ரோசன் ஸ்பெல் எல்லா இடத்துலையும் ஃப்ரோசன் ஸ்பெல்லை போட்டிருக்கேன். ஐ வில் செக் எவ்வளோ வரும்னு தெரியல. அட்டாக் பண்ணுற டைமில் கீழே குனிஞ்சிட்டானா பிரச்சனை இல்லை கைஸ். இல்லைன்னு வச்சுங்களேன், ஃப்ரீசிங் வந்து ஹெல்ப் ஆகுமான்னு தெரியலையே. ஃபுல் ஃப்ரீசிங்கில் இருந்தது. ஓகே, இன்றைக்கி 7000 எடுத்துருக்கோம் கைஸ். ஐ திங்க் இதே மாதிரி வந்து அவனுங்க எப்படி அடிச்சிருக்காங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். கிளான் கேபிட்டலில் எப்போவுமே எனக்கு 20,000 தான் வருது, அது என்னன்னே தெரில. ஸோ இவரை எப்படி அட்டாக் பண்ணியிருக்காப்புலன்னு பார்க்குறேன். கைஸ் சூப்பர் மைனர் யூஸ் பண்ணி தான் ப்ரோ சார் கைஸ் அட்டாக் பண்ணியிருக்காப்புல. பட் ஆனால் இது ஆல்ரெடி அட்டாக் பண்ணது. ஸோ இவருடைய அட்டாக்கில் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற அட்டாக் பார்க்கணும். ஓகே, இது பார்ப்போம். இது மைனர் தான், உங்களுக்காக ஸ்பீடுக்காக பார்க்குறாங்க. வா, கோலம் யூஸ் பண்ணும் போல் கைஸ். ஃபஸ்ட்டு கோலம் யூஸ் பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு இவங்க அதுக்கும் கோலம் தான் யூஸ் பண்ணியிருப்பாப்புல. ஓகே, கோலம் யூஸ் பண்ணிட்டு மைனர் யூஸ் பண்ணும் போல். எனக்கு ஓகே, என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. பட் ஓகே, இந்தமாரி தான் பண்ணியிருக்காங்க அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒன்றே பாருங்கள் எவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்குன்ட்டு. ஏன்னா மெயினானது அட்டாக் பண்ணி முடிக்கல, டைம் அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சிருது. ஓகே, ஃப்ரோசன் ஸ்பெல் தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. அதுமாரி வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறவர் வந்து 5th ரிப்ளை. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் அட்டாக்கு. இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன 2 கருப்பாக இருக்கிற ஸ்பெல்லை போட்டாப்புல, 2 கருப்பாக இருக்கிற ஸ்பெல்லை போட்டுட்டு எல்லாமே மைனர் தான். ஜஸ்ட்டு மைனர் இருக்காப்புல. ஹீலர் எங்கே போட போகிறாப்புல, ஹீலர் எங்கே போட முடியும், அங்கே ஹீலரை போட்டிருக்காப்புல. ஹீலரு மைனருக்கு ஹீலர் யூஸ் பண்ணியிருக்காருங்க கைஸ். ஓகே, நானும் 44% எடுத்துட்டேன் எல்லாம் மைனர் யூஸ் பண்ணி. ஸோ சேம், அவங்களாம் 5000 எடுத்தாங்க, நான் 4000 சம்திங் எடுத்தேன். ஓகே, எனக்கு ஓகே கிளான் இப்படி தான் எங்களுடைய கிளான் கேபிட்டல் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம கிளானில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நிறையா பிரதர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த கௌரவ பிரதர்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ அந்தமாரி வந்து ஜாயின் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் லிங்க் போட்டிருக்கேன். இன்னும் கிளான் கேம்ஸ் வரதுக்கு 18 hours இருக்குது. ஸோ கிளான் கேம்ஸை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். கிளான் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 10K 4K இல்லை 10K இப்போது. ஸோ அது ஒன்று இருக்குது. அதுமாரி வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இப்போ அப்கமிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ 10K எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து இருக்குது. 5 பேர் இருந்தாலும் நீங்கள் கிளான் கேம்ஸை வந்து நீங்கள் வின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கிளான். அது நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது கிளான் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். கிளான் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு 22 to 28 வரப்போகுது. கிளான் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் எர்ன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இப்போ 4,000 10,000 மாற்றிட்டாங்க. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்டு வந்து 4,000 கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 5 பேர் இருந்தாலுமே நீங்கள் கிளான் கேம்ஸில் ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ ஈஸியாகவே பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா December 29 January 2 வந்து ஸ்டார் சேசர் இருக்குது ஈவெண்ட்டு. ஸோ பேட்டில்ஸு ரேங்கடு பேட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது வந்து லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு. ஓகேவா? ஸோ கோல்டு பாஸ்லாம் யார் யாரெல்லாம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் நம்ம பேஸு. இப்போ அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் டொனேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் முடிஞ்ச வரைக்கும். ஓகேவா? வார் வேறு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யார் 3 ஸ்டார் எடுத்திருக்காங்கன்ட்டு. 5-4 அட்டாக் எடுத்திருக்காங்க. ஓகே, டிஹெச் 18 வச்சு ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி போயிருக்கு. என்னன்னு டக்குன்னு ஒரு பார்த்துடலாம். ஓகே, ட்ராகனை யூஸ் பண்ணி தான் சிம்பிளாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. டோட்டல் ஸ்பெல்லு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ச்சரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக இறக்கி விட்டாங்க. பக்கத்துலேயே வந்து ஆர்சி கீழே இறக்கி விட்ருக்காங்க. ஆர்சி இறக்கி விட்டு ஓகே வார்டனோட வந்து பார்த்திங்கன்னா இது வார்டனோட ஃபயர் பாலு ஓவர் க்ரோஸ் ஸ்பெல்லு எங்கன்னா ஃபுல்லாக மோனலித்துக்கு ஓவர் க்ரோஸ் ஸ்பெல்லு ஃபுல்லாக போட்டு 3 ஸ்டார் எடுத்துட்டாப்புல. ஆனால் கைஸ் டோட்டல் ஸ்பெல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 ஸ்டார் கன்ஃபார்ம்டு. ஓகேவா? எனிஹவ் இதுதான் இவங்களுடைய இது. ஸோ இன்னொரு TH 18 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அதனுடைய அக்கௌண்ட் லிங்க், அதாவது அதனுடைய என்ன சொல்லுவாங்கன்னா அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த ஆர்மி லிங்க்கு, அதுவும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. 90% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கை போட்டு கமெண்ட் போட்டு யார் யாரெல்லாம் COC விளாட்றாங்களோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க. யார் யாரெல்லாம் கிளான் கேபிட்டலில் அதிகமான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளான் ரைடு வேணுமோ, சரி ரைடு மெடல் வேணுமோ கண்டிப்பாக ஜாயின் பண்ண உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, பை காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.